தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்பது ஒரு அழகான வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லியிருக்கிறது. அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஒரு காரியத்தை கவனிங்க. கோடை காலத்துல வெயிலுக்காக தப்பித்து செல்வதற்காக, வெயிலின் உஷ்ணத்திற்கு தங்களை ஆற்றிக்கொள்ளும்படியாக அநேகர் போகிற ஒரு இடம் மலை பிரதேசங்கள். அங்கே குளிர்ச்சியான காலங்கள் இருக்கும், காரியங்கள் இருக்கும். அங்கே தங்களை ஆற்றி தேற்றிக் கொள்வதற்காக அநேகர் பயணிப்பது உண்டு. இதில் ஒரு நல்ல விஷயத்த பார்த்தீங்கன்னா, இந்த மலை மேல் இருக்கிற பட்டணம் மக்களை தேடி வராவிட்டாலும் மக்கள் இந்த பட்டணங்களை தேடி ஓடுகிறார்கள். ஏன்னா அங்கே தங்களுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய அநேக விஷயங்கள் உண்டு. இப்படித்தான் ஆண்டவர் என்னையும் உங்களையும் என்ன சொல்கிறேன்னா, மலை மேல் உள்ள பட்டணம் நீங்கள் மறைந்திருக்க மாட்டீர்கள். அநேகர் உங்களை தேடி வருவார்கள். அநேகரை ஆற்றி தேற்றி ஆறுதல் கொடுக்கிற இடம் நீங்களாக இருப்பீர்கள். இது தேவனுடைய சித்தம், திட்டம். இன்னொரு காரியத்தையும் சொல்கிறேன். ஏதோ ஒரு மலையில் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிற பட்டணம் அல்ல, கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட பட்டணமாக இருக்கிறீர்கள். நீங்கள் மறைந்திருக்கலாகாது. மறைந்திருக்கும்படி ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. அநேகரை நீங்கள் வாழ வைக்கும்படி ஒரு ஆசீர்வாத பட்டணமாக தேவன் உங்களை வைத்திருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களால் அநேகரையும் ஆசீர்வதிப்பாராக.